இன்னைக்கான எபிசோட்ல மல்லி ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க. அப்பாவி பொண்களை ஏமாத்துனவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு அக்காவா அவங்களோட எமோஷன்ல அவங்களோட ஆதங்கத்த ரொம்பவே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. தினேஷ போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. அவங்களுக்கு கை நிச்சயமா வலிச்சிருக்கும். உண்மையாவே நீங்க அந்த சீன பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். மல்லி அந்த சீன்ல நடிக்கிறது போல இருக்காது. உண்மையாவே தினேஷ் அடி வாங்கியிருப்பாங்க. அவ்ளோ அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. இந்த சீன் பார்த்து நீங்க எவ்வளோ பேர் இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா தினேஷ் மயில ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவுமே மல்லி ஆவேசம் அடையிறாங்க. அடுத்ததா நடந்த உண்மைகள்லாம் இப்ப தினேஷ் சொல்லிர்றாங்க. நான் ஒரு தவறான எண்ணத்தோட தான் மயில கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த விஷயம் தெரியவுமே அவ நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாரி நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீ எது வரைக்கும் தொரத்திட்டு போன அப்படிங்கிறப்ப அம்மன் தெரு அப்படிங்கிற மாரி அந்த லொகேஷன காமிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற லோக்கல் போலீஸுமே அந்த இடத்துல போய் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க சிசிடிவி கேமரா இருக்கும் அப்படிங்கிறதால அந்த கேமராவுல அந்த கண்ணன் அப்படிங்கிறவங்க வசமா சிக்கி இருக்கிறாங்க. அதனால சிசிடிவி ஆதாரத்தோட இப்ப போலீஸ் கையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கண்ணன் ரொம்ப நல்லவங்க மாரி விஜய், மல்லி 2 பேர்கிட்டயுமே பயங்கரமா ஆக்டிங் விட தான் செஞ்சாங்க. ஏன்னா அந்த ஃபோன் நம்பர வச்சு அவங்க கிட்ட கால் பண்ணி போலீஸ் கேட்கிறப்ப, நம்ம ரொம்பவே கிளவரா நடந்துக்கணும். எதுவுமே தெரியாத மாரி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்க மனசுக்குள்ள நெனச்சுட்டு தான் வராங்க. இந்த தினேஷ் நல்லவன் இல்ல அப்படிங்கிற விஷயத்த நான் தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அந்த பொண்ண எப்படியாச்சும் காப்பாத்தி பஸ் ஏத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சேன். ஆனா அந்த பொண்ணு வரல. நான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாரி போலீஸ்கிட்டயும், விஜய் மல்லிகிட்டயும் சொல்லிர்றாங்க. இப்ப விஜய் மல்லியுமே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருது. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதால, வீட்ல மயில வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டோட உதவியினால இப்ப மயில அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிர்றாங்க. ஒரு மாந்தோப்புக்குள்ள கூட்டிட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. கண்ணன், கண்ணனோட ஃப்ரெண்டு 2 பேருமே மயில வேட்டையாடணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில இப்ப அந்த கண்ணனோட நம்பர ட்ராக் பண்ணி போலீஸ் போகுது அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் கண்ணன் சிக்க போறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ் நிச்சயமா தரமானதா இருக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.